அனைவருக்கும் வணக்கம். ட்ரம்ப் டாரிஃப் இந்த வார்த்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா உலக பொருளாதாரத்திலையும் சரி, உலகத்தில் இருக்க எல்லா நாட்டில் இருக்க ஸ்டாக் மார்க்கெட்லையும் மிகப்பெரிய அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப் டாரிஃப் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. இதில் நான் வந்து இதை பற்றி படிக்கும்போது பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாரிஃப் வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு வந்து ஒரு 300 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கீழே விழுந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து சைனாவோட ரெட்டலியேஷனுக்கு அப்புறமா கிஃப்ட் நிஃப்டி இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் டவுன் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சப்போஸ் அப்படி கேப் டவுன் ஆச்சுன்னா நிஃப்டி 2 நாளில் கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கீழே விழுந்திருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிகழ்வை இந்த ட்ரம்ப் டாரிஃப் அப்படிங்கிற விஷயம் வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படின்ட்டு ஒவ்வொரு கண்ட்ரியும் எங்கள் நாட்டு மேலே இவ்வளோ டாரிஃபை போடுறாங்க, அதன் காரணமாக அதுக்கு பப்பாதி நான் வந்து 50% டாரிஃபை வந்து மற்ற கண்ட்ரிஸ் மேலே போட போகிறேன் அப்படின்ட்டு வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து ஏப்ரல் 2 அன்னைக்கு அறிவிச்சாரு. அதை வேற லிபரேஷன் டே, அதாவது விடுதலை நாள் அப்படின்னு வந்து யூஎஸ்க்கு அதே விடுதலை நாடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த வகையில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 52% டாரிஃப் வந்து யூஎஸ் மேலே போடுது. அதன் காரணமாக ஃப்ளாட் 26% டாரிஃபை வந்து நான் வந்து இந்தியாவில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் மேலே நான் வந்து போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்னொரு ரிசர்ச் குரூப்பான மார்கன் ஸ்டான்லி அப்படிங்கிற ரிசர்ச் குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவோட அந்த வெயிட்டட் ஆவரேஜ் டாரிஃப் அப்படிங்கிறது வெறும் 9.5% தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுவுமே அடுத்த ஃபினான்ஷியல் இயர் 26% பட்ஜெட்டுக்கு அப்புறமா 8.5% குறைஞ்சிரும் அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. அப்போது ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 9.5% தான் டாரிஃப்ன்றாங்க. ஆனால் ட்ரம்ப்போட கால்குலேஷன் அப்படிங்கிறது 52% அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஏன் இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வருது, இந்த கால்குலேஷனில் ஏன் டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இந்தியன் ப்ராடக்ட்ஸையும் செக்டாரையும் வந்து இந்த டாரிஃப் அப்படிங்கிறது பயங்கரமாக அஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்தியாவில் லிஸ்ட்டாக இருக்கிற கம்பெனிஸ், லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கிற கம்பெனிஸில் எது எது பாதிப்பை சந்திக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, ட்ரேடராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை வச்சு தான் வந்து அவங்க இந்த டாரிஃபை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் வந்து ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு டிரைவ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபேன்சி ஃபார்முலாவாக தான் இருக்குது. எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக வந்து அதை பண்ண மாட்டாங்க. ஆனால் உண்மை என்னன்னா இது பார்க்கறதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் அப்படி காம்ப்ளெக்ஸ் கிடையாது. இங்கே இருக்கிற இந்த ரோ அப்படிங்கிறதும் சரி, எப்சிலான் அப்படிங்கிறதும் சரி, அது 4 × 0.25, அது எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரேஞ்சு தான். அதை தாண்டி இங்கே இருக்கிறது பார்த்தீங்களா, இது என்ன அப்படின்னா யூஎஸோட ட்ரேட் டிஃபிசிட் ஆஃப் எக்ஸ் கண்ட்ரி, அதாவது இந்தியான்னு வச்சுக்கலாமே. ட்ரேட் டிஃபிசிட்னா என்ன அப்படின்னா இறக்குமதி ஏற்றுமதி அப்படின்னு ரெண்டு இருக்குங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்லுவோம். அதாவது இப்போ யூஎஸ் வந்து இந்தியாவிலிருந்து இறக்குமதி பண்ணுதுன்னு வைங்களேன், அது அதிகமாக இருக்குது. அதே மாதிரி யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி ஆகிற வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து டிஃபிசிட்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பத்தலை, நான் மற்ற நாட்டிலிருந்து அதிகமாக வாங்குறேன் ஆனால் என்னோட கண்ட்ரிலிருந்து மற்ற நாட்டுக்கு கம்மியாக தான் கொடுக்குறேன் அப்படிங்கிறதா வந்து டிஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ யூஎஸ்க்கு இந்தியாவோட இருக்கிற ட்ரேட் டிஃபிசிட் டிவைடட் பை டோட்டல் யூஎஸ் இம்போர்ட் ஃப்ரம் தட் கண்ட்ரி. ஸோ இம்போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ இறக்குமதி பண்ணுறாங்க இந்தியா கிட்ட இருந்து, அந்த வேல்யூ அதுதான் வந்து எஃபெக்டிவ் டாரிஃப் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது அந்த ட்ரேட் டிஃபிசிட் அப்படிங்கிறது 45.7 பில்லியனாக இருக்குது. அதே மாதிரி டோட்டல் யூஎஸ் இம்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாட்டிருந்து $87.4 பில்லியன் இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம வந்து வகுத்தா நமக்கு வரது வந்து பார்த்தீங்கன்னா 0.52, அது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் 52%. இப்போது இதிலிருந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும், இதுக்கும் இந்தியா வந்து யூஎஸ் மேலே போட்டிருக்கிற டாரிஃபுக்கும் சுத்தமாக சம்பந்தமே இல்லைங்க. மண்டையில் கடுகளவு மூளை இருந்தால் கூட ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் டிஃபிசிட்டை வந்து போட்டு நம்ம வந்து டாரிஃபை கணக்கு காட்டலாம் அப்படின்னு வந்து யோசிக்கவே முடியாது. அன்இமேஜினபிள் அண்ட் மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் யூஎஸோடைய நம்பர் 1 பொருளாதார நாடே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை இவ்வளோ தப்பாக கால்குலேட் பண்ணி போட்டு வச்சிருக்கிறாங்க, அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது அங்கே ரொம்ப வேடிக்கையான விஷயம். லைஃப் இஸ் எ ஜோக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ட்ரம்ப்போட டிசிஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்காக மாறிட்டு இருக்க மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ இருந்தாலும் அதனால் நடந்து முடிஞ்சிருச்சு, இது வந்து அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது. ஸோ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க. ஸோ ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இப்போ வந்து இந்த மாதிரி வந்து அவங்க டேரிஃபை போட்டாங்க. இதன் காரணமாக யுஎஸுக்கும் அது பாதிப்பு, மற்ற நாடுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பாதிப்பு. இதுக்கு முன்னாடி பைடன் அவர்கள் இருந்தார். அவர் இருந்த காலகட்டத்தில் வார் மூலமாக நிறைய பாதிப்பு அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் உலக நாடுகளுக்கும் வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடு வார் மூலமாக வந்து நடந்திருக்கு. அப்போனாச்சும் ஏதோ நமக்கு சம்மந்தம் இல்லாத 2 கண்ட்ரிஸ் தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ டேரெக்டாக ட்ரம்ப் வந்து நம்ம நாட்டையே அட்டாக் பண்ணுறாங்க. இந்த யூஎஸ்காரங்க இருக்காங்களே, எப்போ பார்த்தாலும் மற்ற நாடு மேலே சண்டை போடுறதே வந்து இப்போ ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. அதில் ஒரு லாஜிக் இருந்தால் கூட பரவாயில்லைங்க. ஆனால் இதை பார்க்கும்போது லிட்டரலாக எனக்கு வயிறு எரியுது. என்னடா இப்படியெல்லாம் ஒரு ஃபார்முலாவை போட்டு வச்சு அதை டேரிஃப்னு வேற கணக்கு காட்டுறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம செக்டார், இப்போ இந்தியாவில் இருக்கிற செக்டார்ஸ் எல்லாம் எப்படி வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நம்பர் 1 எக்ஸ்போஷர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் தான். யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $14 பில்லியன் போன வருஷத்தில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $10 பில்லியன் இருக்குது. ஃபார்மா தான் தேர்ட் எக்ஸ்போர்ட்டு, $9 பில்லியன். அப்புறம் டெக்ஸ்டைல் குட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே $9 பில்லியன். அப்புறம் ஆயில் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $6 பில்லியன். மிஷினரி ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $6 பில்லியன். அயன் அண்ட் ஸ்டீல் $3 பில்லியன். ஆட்டோ காம்பனன்ட்ஸ் வந்து $3 பில்லியன். அப்புறம் சீ ஃபுட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா $3 பில்லியன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 9 செக்டர்ஸ் யூஎஸ்ல எக்ஸ்போர்ட் ஆகிருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்போஷர் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் 9 செக்டார் வந்து இந்த செக்டார்ஸ் தான். ஸோ அதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 பில்லியன். அதாவது டோட்டல் யூஎஸ் எக்ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 செக்டார்ஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 75% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. மீதி இருக்க செக்டார்ஸில் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான், இந்த 3 பில்லியனுக்கும் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மாவுக்கு மட்டும் டேரிஃப் கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதை விட்டு பார்த்தீங்க அப்படின்னா மீதி வந்து ஒரு இந்த 75ல் வந்து 9 போச்சுன்னா கிட்டத்தட்ட 64%க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃப் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு ஹியூஜ் நம்பராக தாங்க இருக்குது. ஸோ இந்த செக்டார் எல்லாமே பெரிய அளவில் பாதிப்படைகிறதுக்கு, இந்த டேரிஃபால் பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில செக்டார் இதன் மூலமாக கெயின் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா செக்டார்ஸ் பாதிக்கப்படக்கூடியது ஆர் யூஎஸில் அதிகமாக எக்ஸ்போஷர் வச்சிருக்கிறது, எக்ஸ்போஷர் வச்சிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்டட் கம்பெனிஸில் நம்பர் 1 இடத்துல இருக்கிற கம்பெனி அண்ட் ஒரு டாப் 10 பிளேசஸில் இருக்கிற கம்பெனிஸை பற்றி பார்ப்போம். அதில் முதல் இருக்கிற இடத்துல இருக்கிற கம்பெனி என்னன்னா வெல்ஸ்பூன் லிவிங் அப்படிங்கிற கம்பெனி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க. இதோட டோட்டல் ரெவன்யூ போன 24ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9,825 கோடி. அதில் 88% வந்து, அதாவது 8,650 கோடி, 9,825 கோடியில் 8,650 கோடி வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக மட்டுமே கிடைச்சிருக்கு. அவ்வளோ எக்ஸ்போஷர் வந்து இந்த வெல்ஸ்பூன் லிவிங் அப்படிங்கிறதுக்கு வந்து இருக்குது. இவங்களோட மேஜர் ப்ராடக்ட் அப்படிங்கிறது இந்த டர்க்கி டவல் தான். அதாவது யூஎஸில் யூஸ் பண்ணுற 5 டவலில் 1 டவல் வந்து இந்த வெல்ஸ்பூன் லிவிங்கோட ப்ராடக்ட் தானாமா. அந்த அளவுக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் காலூன்றி இருக்க ஒரு நிறுவனம் தான் வந்து இந்த வெல்ஸ்பூன் லிவிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப் ப்ராப்ளமால் கடந்த 2 நாட்களில் கிட்டத்தட்ட 6.5% அளவுக்கு கீழே விழுந்திருக்கு. ஆனால் இது ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி அப்படின்னு இருக்கிறதுனால இதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. அது என்ன அட்வான்டேஜ்னா, இப்போது டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டை வந்து யூஎஸில் மேனுஃபேக்சரிங் பெருசாக பண்ண மாட்டாங்க. அதனால் பெருசாக அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடையாது. அதனால் இந்தியா, சைனா, பங்களாதேஷ் இந்த 3 நாட்கள்கிட்ட இருந்து மட்டும்தான் அவங்க வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு மகிழ்ச்சியான விஷயம்னா, இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது பங்களாதேஷுக்கும் சைனாக்கும் போடப்பட்ட டேரிஃப் அப்படிங்கிறது அதிகம். அதனால அந்த நாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ற பர்சன்டேஜ் கம்மியாயிட்டு இந்தியாவோட இம்போர்ட் பர்சன்டேஜ் யூஎஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது லாங் டேர்ம்ல இந்த டெக்ஸ்டைல் செக்டாரையும் சரி, இந்த வெல்ஸ்பூன் கம்பெனியும் சரி பாசிட்டிவாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரெசஷன் அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னு வைங்களேன் யூஎஸில், அது வந்து வேர்ல்டு மார்க்கெட் மொத்தத்தையும் புரட்டி போட்டுரும். எல்லா ஸ்டாக்கும் அதனால் பாதிப்படையும், எல்லா வேர்ல்டு மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டே அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படையும். ஸோ ரெசஷன் அப்படின்னு ஒன்று வரலன்னா கண்டிப்பாக இது பாசிட்டிவ் தான். வந்துருச்சுன்னா இதுவுமே பெருசாக அடி வாங்கத்தான் போகுது. ஸோ இதுதான் நம்பர் 1 கம்பெனி. ஏன்னா 18% வந்து எக்ஸ்போஷர் வச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ஃபோர்ஜ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஜிங் கம்பெனி, ஆட்டோ காம்பனன்ட்ஸை வந்து ஃபோர்ஜ் பண்ணி கொடுக்குற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்களில் மட்டும் 11% வந்து டவுன் ஆயிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 18% ரெவன்யூ வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக இந்த கம்பெனி கிடைக்குது. அதாவது அதோட டோட்டல் ரெவன்யூ போன வருஷத்தில் 15,914 கோடி. அதில் கிட்டத்தட்ட 2,865 கோடி வந்து யூஎஸ் எக்ஸ்போர்ட் மூலமாக இது கிடைஞ்சிருக்கு. அதனால தான் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை 2 நாட்களில் சந்திச்சிருக்கு. அண்ட் இந்த பாதிப்பு வரும் நாட்களில் தொடர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பாரத் ஃபோர்ஜில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா மனசை கல்லாக்கி கடா கிரிகாலா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தைரியமாக இருந்தால் தான் உங்களால் இதை ஹோல்டு பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து 2 கம்பெனி இருக்குது. இந்த 2 கம்பெனியுமே டெக்ஸ்டைல் கம்பெனி தான்.
நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன பார்த்தீங்களா, இந்த வெல்ஸ்பனுக்கு ஒரு கதை சொன்னோம் பார்த்தீங்களா, சேம் ஸ்டோரி இஸ் அப்ளிகபிள் ஃபார் தீஸ் டூ ஸ்டாக்ஸ் ஆல்சோ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரவிந்த் வந்து இதோட டோட்டல் ரெவன்யூ வந்து 7738 கோடினா அதோட 35%, அதாவது 2708 கோடி வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக கிடைக்குது. அடுத்து வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9600 கோடி அதோட ரெவன்யூ, அதோட 25%, அதாவது 2400 கோடி வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக கிடைக்குது. இதில் அதிசயத்தக்க வகையில் என்னதான் வில்ஸ்பூன் கீழே விழுந்திருந்தாலும் இந்த அரவிந்த் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்களில் 1% மேலே வந்திருக்கு. அதே மாதிரி வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரேலி 16% வந்து மேலே போயிருக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டெக்ஸ்டைலோட பாசிட்டிவிட்டி வந்து இந்த 2 ஸ்டாக்கை மட்டும் பாசிட்டிவாக அஃபெக்ட் பண்ணியிருக்கு போல் இருக்கு. மேபி லாங் டேர்மில் ஏதாவது ஆர்டர் அதிகமாக கிடைச்சுன்னா இந்த ஸ்டாக் ரேலி ஆகிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சோனா பிஎல்டபிள்யூ, இதுவுமே ஒரு ஃபோர்ஜிங் கம்பெனி தான். எப்படி நம்ம பாரத் ஃபோர்ஜை சொன்னோமோ அதே மாதிரி இந்த சோனா பிஎல்டபிள்யூ ஃபோர்ஜிங் கம்பெனி தான். இது 2 நாட்களில் 9% அளவுக்கு கீழே வந்திருக்கு. ஏனென்றால் கிட்டத்தட்ட 43% ஆஃப் த ரெவன்யூ, அதாவது போன ஃபினான்ஷியல் அவங்க பண்ணதே 3082 கோடி தான். அதில் 1325 கோடி வந்து யூஎஸ் எக்ஸ்போர்ட் மூலமாக கிடைச்சிருக்கு. அதன் காரணமாக தான் இதுவுமே ஒரு கடுமையான சரிவை சந்திச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 5 கம்பெனிஸை பற்றி பார்த்துட்டோம். இதே மாதிரி நான் ஒவ்வொரு கம்பெனியும் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டியூரேஷன் அதிகமாயிரும். அதனால் கொஞ்சம் சுருக்கி வந்து போட்டிருக்கேன். அடுத்த 5 கம்பெனி வந்து கேஇசி இன்டர்நேஷனல், ரேமான், ப்ளூ ஸ்டார், டிக்சன் டெக்னாலஜிஸ் அண்ட் வோல்டாஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 5 கம்பெனிஸ். ஆனால் இதோட எக்ஸ்போஷர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. கேஇசி இன்டர்நேஷனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% ரெவன்யூ வந்து யூஎஸ் எக்ஸ்போர்ட் மூலமாக கிடைக்குது. ரேமானுக்கு 20% ரெவன்யூ, ப்ளூ ஸ்டார் வந்து 8% ரெவன்யூ, டிக்சன் டெக்னாலஜிஸ் வந்து 5% ரெவன்யூ, வோல்டாஸ் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 5% ரெவன்யூ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஒன்று டெக்ஸ்டைலாக இருக்குது, அப்படி இல்லைனா வந்து எலக்ட்ரானிக் ப்ராடக்டாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக ஆட்டோ ஃபோர்ஜிங் கம்பெனிஸ் வந்து பெரிய எக்ஸ்போஷர் இருக்குது, எலக்ட்ரானிக் கம்பெனிஸ் வந்து பெரிய எக்ஸ்போஷர் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் கம்பெனிஸ், இது 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்க்கு அதிகப்படியாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த செக்டார்ஸ் எல்லாமே வந்து வரும் காலங்களில் கொஞ்சம் மேபி அந்த டெக்ஸ்டைல் வந்து மற்ற நாடுகளோட டேரிஃபை கம்பேர் பண்ணும்போது லாங் டேர்மில் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மற்ற செக்டாருக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ காம்பனன்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் பாதிப்படைகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பாருங்கள் மோஸ்ட்லி எல்லாமே வந்து டவுனில் தான் முடிஞ்சிருக்கு, பெருசாக யாருமே ஏறலை. இது எல்லாமே இப்போ நம்ம ஒரு 10 ஸ்டாக் பார்த்தோம் பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்குது. ரெவன்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஆனாலுமே இது எதுவுமே வந்து ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் கிடையாது, மிட் கேப்பாகவும் ஸ்மால் கேப்பாகவும் தான் இருக்குது. இந்த ரிலையன்ஸ் அண்ட் மதர்சன்ஸ் அப்படிங்கிற லார்ஜ் கேப் ஸ்டாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் உங்களுக்கு வந்து அதிகமான எக்ஸ்போஷர் வந்து யூஎஸ் எக்ஸ்போர்ட் மூலமாக கிடைக்குது. இதில் ரிலையன்ஸோட போன வருஷம் ரெவன்யூ பாருங்கள் 10 லட்சம் கோடி, அதில் 6850 கோடி வந்து பார்த்திங்கன்னா அதாவது வெறும் 0.7% தான் வந்து உங்களுக்கு யூஎஸோட எக்ஸ்போர்ட் மூலமாக கிடைக்குது. ஆனால் இந்த பெட்ரோலியம் அந்த ப்ராடக்டில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வெனிசுலாவிலிருந்து யாராவது நீங்கள் வந்து பெட்ரோலை வாங்கி நீங்கள் ரீஃபைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரிஃப் அதிகமாக போடுவாங்கிற மாதிரி சொன்னாங்க. அது இல்லாமல் இப்போது இதுக்குமே வந்து டேரிஃப், இப்போ யூஎஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற பெட்ரோலியமுக்கு வந்து டேரிஃப் இருக்கிறதுனால ரிலையன்ஸ் கொஞ்சம் வந்து அடி வாங்குது. கடைசி 2 நாட்களில் 4% கீழே விழுந்திருக்கு. நிஃப்டியை பிடிச்சி பெருசாக ட்ராக் பண்ணுற முக்கியமான ஆள் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மதர்சன் சுமி, இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி அளவுக்கான ரெவன்யூ அப்படிங்கிறது வந்திருக்கு. அதில் வந்து 3%, அதாவது கிட்டத்தட்ட 3000 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்லேருந்து வருது. ஆனால் இந்த ஸ்டாக் பாருங்கள் 9.5% வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் எக்ஸ்போஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் இந்த நியூஸால் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் லாங் டேர்மில் எந்த ஒரு ஸ்டாக்குமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது ஃபண்டமெண்டல் காரணமாக தான். ஆனால் இது எல்லாமே ரெசெஷன் அப்படிங்கிறது வராத வரைக்கும் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ட்ரேடிங் வியூவில் 2007 வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா எக்கனாமி வந்து கீழே விழும்போது ஒரு இண்டெக்ஸே 50லேருந்து 60% கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 70லேருந்து 80% கூட கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ரெசெஷன் யூஎஸ்க்கு வந்துச்சுன்னா. ஸோ அந்தளவுக்கு ஒரு மோசமான விஷயத்த ஒரு டம்மி பாவாங்கிற மாதிரி டம்மி ஃபார்முலா வச்சு பண்ணிட்டாங்களே அப்படிங்கிறதான் எனக்கு வந்து இன்னுமே ஒரு கடுப்பாக இருக்குது. பட் நடந்து முடிஞ்சிருச்சு. நான் வந்து நடந்த விஷயங்களை சொல்லிட்டேன், எக்ஸ்போஷர் எல்லாமே சொல்லிட்டேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா
இந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவாக இருக்குது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதே இருக்க நிலமை தான். திடீர்னு வந்து ட்ரம்ப் பல்ட்டி அடிக்கிறத பல நாட்கள் நம்ம பார்த்துருக்கோம். நாங்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டேங்க, டேரிஃபை தூக்குறோங்க அப்படின்னு அவர் சொல்கிறா கூட நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி சைனா வந்து ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸும் ரிட்டாலியேட் பண்ணால் அது வந்து அல்டிமேட்டாக யூஎஸோட பொருளாதாரத்தை தான் வந்து பாதிக்க போகுது. ட்ரம்ப் அந்த அளவுக்கு விடுவாரா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். யாராலையுமே மார்க்கெட் அவ்வளோ அக்யூரேட்டாக இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கணிக்க முடியாது. எப்படி வேணால் நடக்கலாம். இப்போதைக்கு இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.